ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொங்கல் சிறப்பாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல் சிறப்பான பொங்கலா எல்லாருக்கும் அமைஞ்சது என் நண்பனை தவிர. ஏன்னா என் நண்பன் வீட்டுல ஒரே சண்டை, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும். லீவு நாளே சண்டை தானாங்க. வேலைக்கு போனா எப்ப வரீங்கன்னு கேட்க வேண்டியது, வீட்டுல இருந்தா சண்டை போட வேண்டியது. இந்த பொங்கல் டைம்ல அவன் இனிப்பான செய்திகள், இனிப்பான விஷயங்களை செய்யணும்னு தான் அந்த காலத்துல பெரியவங்க சக்கரை பொங்கலை வச்சு தன் குடும்பத்தோட கொண்டாடணும்னு கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப வேலைக்கு போற நிறைய பேர் லீவ் விட்டாலே போதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா வீட்டுல இருந்தா சண்டை தாங்க வருது. ஒழுங்கா லீவா இருந்த விட வெளியே ஓடிடணும் போல இருக்கு. என் நண்பர் காலையில போன் பண்ணாரு, வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் சொன்னேன், இதுவே ஒரு நல்ல கண்டென்ட்டா இருக்கு, இதவே ஒரு கண்டென்ட்டா போடலாமான்னு கேட்டேன். அதை சிரிக்கும் போது அழுதுட்டான். என்னுடைய சகோதரிகளுக்கு ஒரு அட்வைஸ் என்ன சொல்றேன்னா, கணவர்கள் வீட்டுல இருக்கும்போது தேவையில்லாம சண்டை போடாதீங்க. இந்த உலகம் இயந்திரமான உலகம். நாம வெளியே போறது, வீட்டை விட்டு வெளியே போனா திருப்பி வருவோமா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கு. வீட்டுல இருக்கும்போது கணவனை உங்களை தங்கத்தட்டை வச்சு தாங்க சொல்ல, டார்ச்சர் பண்ணாம இருங்கன்னு தான் சொல்றேன். உங்களை நாங்க டெய்லி வெள்ளி கிண்ணத்துல பால் கொடுங்கன்னு சொல்ல, எங்க வெளியே வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்கன்னு தான் சொல்றேன். அதனால சகோதரிகளே, கணவனை கண்கண்டு பார்த்துக்குங்க. கண்கண்டவனே தெய்வம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க படுத்துற அவன் தெரிச்சு ஓடி சாமியாரா போயிடுவான் போல இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாதீங்க. பெண்கள் சண்டை போடணும், அது ஒரு அழகு. அந்த சண்டை உடனே தீர்வு செய்யப்படணும். நாள் அடைஞ்ச சண்டை அடுத்த நாள் காலையில கேட்கும் போது கூட அப்படிதான் நான் பண்ணுவேன்னு சொல்றேன். அந்த பெண்ணு மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. நான் அந்த பெண்ணை தப்பு சொல்ல, அந்த பெண்ணுடைய மனநிலை என்னங்கிறது எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். நண்பர்கள் சில விஷயங்கள் நாங்க பகிர்ந்து கொள்ளும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த விஷயங்கள்லாம். அதனால முடிந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுங்க. உங்களை பார்த்துதான் உங்க குழந்தைங்க மாறுவாங்க. குழந்தைங்களை காப்பாத்துறதும் கைவிடுறதும் உங்களுடைய கையெல்லாம் இருக்கு. ஏன்னா சண்டை ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது, சமாதானம் மட்டுமே நிரந்தர தீர்வு. ஆகவே பெண்களும் சரி ஆண்களும் சரி விட்டு கொடுத்து போங்க. பெண்கள் சத்தம் போட்டா ஆண் விட்டு கொடுத்து போங்க, ஆண் விட்டு கொடுத்து போனா பெண்கள் கொஞ்சம் அடங்கி போங்க. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த இயந்திரமான உலகத்துல அனைவரும் சந்தோஷமா வாழுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.